ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த ஜூலை மாதம் 1வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள், நோய்கள் ஆகியவற்றிலிருந்து, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் ஆண்டவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்க வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்வில் எவ்வளையோ சோதனைகள் வரும்போது ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டு நம்பிக்கையாக இருந்தார். அவருடைய வாழ்வில் அவர் இரட்டிப்பான நன்மையை பெற்றார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் அநேக பாடுகள், அவர்கள் சகோதரர்கள் மத்தியில் பாடுகள், அவர் சென்ற இடத்தில் அங்கே பாடுகள், இப்படியாக அநேக பாடுகள், சிறைச்சாலைகளில் இருந்தார். ஆனாலும் அவர் ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருந்தபடினால் அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். இன்றைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஆண்டவருக்கு நேராய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் ஒன்று கடைபிடிக்க வேண்டும். எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவருக்கு நேராக எடுத்து செல்வோம். விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.